புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருக்கோகரணம் பகுதியில் 10 நாட்களாக குடிநீர் வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருக்கோகரணம், பெரிய வீதி, கல்யாண ராமபுரம், ராமலிங்க வீதி, எடத்தெருவு, அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10 நாட்களாக குடிநீர் மாநகராட்சி நிர்வாகம் வழங்காததை கண்டித்து பலமுறை புகார் மனு அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் திருக்கோகரணம் கடைவீதியில் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அப்போது இப்பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலரை காணவில்லை. அவர் நேரடியாக வந்து எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் நேராக வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் நாங்கள் சாலை விட்டு விலகி செல்வோம் என்று கோஷங்கள் எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து திருக்கோகரணம் காவல் உதவியாளர் மற்றும் மாநகராட்சி நிர்வாக அலுவலர் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின்பு மறியல் போராட்டம் செய்தவர்கள் கலைந்து சென்றனர். விரைவில் குடிநீர் வழங்குவதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்ததால் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டம் செய்தவர்கள் கலைந்து சென்றனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.